ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வருங்கிற வசனத்தை பார்த்தோம் இல்லையா? அதனுடைய 2வது பகுதி தான். போன வீடியோவில் ஆயத்தத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம யுத்தத்தை குறித்து பார்க்கலாம். ஓகே, நீங்களும் நானும் எப்படி யுத்தம் செய்யணும், சரி யுத்தம் யாருது என்ன இது இதை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, குறிப்பாக நம்ம என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கார், இதை கேட்குற நீங்கள் என்ன செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, எடுத்துக்கலாம். யோவேல் 3:9-10 வாசிக்கிறேன், கேளுங்களேன். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா! இங்கே என்ன, இந்த யுத்தத்தை குறித்து புறஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள், யுத்தத்தை ஆயத்தம் பண்ணுங்க, பராக்கிரமசாலிகளை எழுப்புங்க, யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். அடுத்து உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஹல்லேலூயா! சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருந்தோம், யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா! யுத்தம் அவரது தான், கர்த்தருடையது தான் யுத்தமே. அதனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். ஓகே, நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தோன்னா பயப்பட வேணாம். 2வது, யுத்தத்தை யார் செய்கிறாங்கிறது இருக்குது. யாத்திராகமம் 14:14 அழகாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க அப்படின்ட்டு அழகாக மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுவார். ஓகே, அப்போது யுத்தத்தை செய்கிறதுமே யார்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஓகே, கர்த்தர் தான் யுத்தத்தையுமே செய்கிறது இல்லையா? அப்போது யுத்தமும் கர்த்தருடையது, யுத்தத்தை செய்கிறதும் கர்த்தர் தான். ஏன்னா கர்த்தரோ பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறாருன்னு ஏறையுமே சொல்கிறார் இல்லையா? ஓகே, அப்போது நமக்கு இதில் என்ன பார்ட்டு? ஓகே, இதை நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்தே பாருங்களேன். இந்த இப்போ சொன்ன விஷயங்கள் அது அப்படியே இருக்கும். இப்போ செங்கடலை பிழக்கிறதா இருந்தாலும் என்ன, நான் உனக்கு அந்த கோலை கொடுத்துருக்கேன் இல்லை, அதை வச்சு செங்கலடை பிளந்துரு அப்படின்னு சொல்கிறார். அதை வச்சு அடிக்கிறான், பிளக்குது. ஓகேவா? இவனுடைய விஷயம் எதுவுமே இல்லை, ஒரு விஷயந்தான் எல்லாத்துலேயுமே இருக்கும் இந்த யுத்தத்தில். அது நம்ம குறிப்பாக அதை உணர்ந்துக்கணும். ஓகேவா? நம்ம உணர்ந்துக்கணும் என்னன்னா கீழ்ப்படிதல். ஓகே, ஆனால் ப்ரொசீஜர்லாம் என்னென்னமோ மாதிரி இருக்கும், ஆனால் நடக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் இருக்கு இல்லையா? அவர் தான் ஜெயத்தை கொடுக்கறது. விஷயம் அவருக்கு கீழ்ப்படியணும். ஓகே, ப்ரொசீஜர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். செங்கடலில் இப்படியா கோலை கொண்டு மோசே அந்த செங்கடலில் அடிக்க சொல்கிறார், அது பிளக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போகிறாங்களா? எரிகோவாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தடவை சுற்றி வாங்கப்பான்னு சொல்கிறாரு, உடன்படிக்கை பெட்டி எடுத்து. ஓகே, 7வது நாள் 7 தடவை சுற்றி வாங்க அப்படின்ட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லாரும் ஆர்ப்பரிங்க எக்காலம் ஊதின்னு சொல்கிறார். எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுது. இதில் யுத்தம் யாருது? யுத்தத்தை செய்கிறது யார்? கோலியாத் தாவீது. அதுலேயும் அதே தான். கோலியாத் இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்கார், சவுலோட பெருசாக இருக்கார். தாவீது சவுலோட குட்டியாக இருக்கார். ஓகே, இவர் என்ன சொல்கிறது, அந்த சவுளுடைய கவசம் கூட அவருக்கு பத்தலை. அவருக்கு தெரிஞ்ச அந்த கவனில் கல்லை வச்சு அடிக்கிறார், அது நெத்தியில் பதிந்ததுன்னு வருது. பார்த்தா கோலியாத் செத்து போயிடுறாரு. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தத்தை செய்கிறது யார்? அவர் தான். ஓகே, என்ன இவங்க எல்லாருமே கீழ்ப்படுகிறாங்க அவருடைய வார்த்தைக்கு. ஓகே, அவருடைய அந்த அபிஷேகத்துக்கு. ஓகே, அப்போது நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே வெற்றி. சரி, நம்ம என்ன செய்யணுங்கிறத அதே நெகேமியாவுடைய தொடர்ச்சியில் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, நெகேமியா 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இப்போது யுத்தத்துக்கு நீங்களும் நானும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, யுத்தம்ங்கிறது இன்னொன்றுமே நான் சொல்கிறேன், யுத்தத்துக்கு ஆயத்தப்படணும் இல்லையா? முக்கியமாக ஆயத்தம்னா என்னன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் ஆயத்தம். ஓகே, எபேசியர் 6 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும் 15வது வசனம். ஓகே, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். ஓகே, அப்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உரிய ஆயத்தம், சுவிசேஷத்தின்படி வாழ்கிறதுக்குரிய ஆயத்தம். ஓகே, இது எல்லாமே இருக்குது. அதை ஊழியத்தை தான் குறிச்சது. ஓகே, அப்போ அதுக்கு ஆயத்தம் பண்ணும்போது யுத்தம் பிசாசோட தானே யுத்தம் பண்ணுறோம், அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து தான் யுத்தம் பண்ணணும் இல்லையா? இப்படியுமே இருக்குது. சரியா? நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யுத்தத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்த நெகேமியா 2வது அதிகாரத்தில் இது நிறைய ஊழியக்காரங்க மிஸ் பண்ணுறது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அழகாக வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா 2:12 11லேருந்தே வாசிக்கிறேன். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு, அதாவது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. ஓகே, எருசலேமுக்கு வராரு, அதை பார்க்குறதுக்கு வராரு, அதில் வேலை செய்கிறதுக்கு, அதை கட்டி எழுப்புறதுக்கு வராரு. 12வது வசனம், நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நகரத்தை சோதனை செய்கிறாரு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஆனால் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம எடுத்துப்போம், சரி இது என்னடா நகரத்தை சோதனை பண்ணுமா என்னன்னா, 41வது அதிகாரம் ஆதியாகமத்தில் இதில் யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னு பாருங்களேன். எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். 41வது வசனம் 41வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் இருக்குது. யோசேப்பை அவர் அதுக்கடுத்து பார்வோன் அவரை வந்து ஜனங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுக்கடுத்து யோசேப் செய்கிற ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா 45 கடைசியில் எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். ஹல்லேலூயா. இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை. அதாவது இது வந்து ப்ரேயர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஊழிய செய்கிறதுக்குன்னு கர்த்தர் ஒரு இடத்த காட்டுறாருன்னா அந்த இடத்துல முதல்ல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை நடக்கணும். ஓகே, ஆபிரகாம் எப்படி நடந்து தெரிஞ்சால் சேம் ப்ரொசீஜர் அதே போலயே நீங்களும் நானும் நடக்கணும். நடந்து எல்லாருக்கும் வேண்டியும் ஜெபிக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். ஓகேவா, இது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. என்ன நெகேமியா என்ன செஞ்சார்? சோதனை செய்தேன் அப்படின்னு. அதான் டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது பின்னாடி நீங்கள் தொடர்ந்து வாசிச்சுட்டு வரும்போது தெரியும். ஓகே, அவன் போய் இப்போ வந்து பார்க்குறான் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நைட்டு வந்து போய் பார்க்குறான். ஓகே, இது வந்து யாருக்குமே சொல்லலை, இவன் ரகசியமாக தான் செய்கிறான். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரேயர் வாக் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு நியமித்த இடத்துல. ஓகே, ஊழியத்தின்படி. இப்போது 2வது யுத்தங்கிறது அதான் மாம்சத்தில் இல்லைல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யுத்தம் கிடையாது. வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவியினுடைய அந்த சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் இருக்குல்ல. அதுதான் டக்குன்னு நான் அப்படியே மினிஸ்ட்ரிக்குள்ளேயே வந்துட்டேன். ஊழியத்தில் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி ஆயத்தமாகணுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அந்த யுத்தம் எப்படிப்பட்டது, குறிப்பாக நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்கிறார் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சோதனை செய்யணும். சோதனை மீன்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுக்கு கொடுத்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜெபிச்சு நடக்கணும். ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு சீஷர்கள் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு கூட நீங்கள் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணலாம். அது சொல்லி கொடுக்குறதாகவும் ஆகும், அவங்களையும் நீங்கள் இது பண்ணலாம். ஓகேவா, வளர்த்தலாம். இந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அந்த பாரத்தை அவங்களும் கொஞ்சம் சுமப்பாங்க. சரி, 2வது இந்த வசனம் அப்படியே 17வது வசனத்தில், பின்பு நான் அவர்களை நோக்கி 16லேருந்தே வாசிக்கிறேன். நான் போனதும் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை இவர் நெகேமியா. அப்புறமா சொல்கிறார் 16ல், நான் போனதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாக இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாக இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரேயர் வாக் பண்ணுறீங்களா ஊழிய ஸ்தலத்தில், உங்களுக்கு கர்த்தர் அனுப்பின இடத்துல, உங்களுக்கு பிடிச்ச இடம் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்த இடம் கிடையாது, உங்களுக்கு குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ, எந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காரோ அவர் கரெக்டாக வசனத்தினில் இருந்து அப்படியே காட்டி பேசுவார். அந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ப்ரேயர் வாக் பண்ணுங்கள். 2வது என்னென்னா மற்றவங்கள்ட்டலாம் சொல்கிறார். மற்றவங்க மீன்ஸு இதில் உட்பட்டு இருக்கிறவங்க. ஓகே, இப்போ ஒரு ஊழிய ஸ்தாபனம்னா ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சவுத் இந்தியா எடுத்துக்கோங்க, அதில் பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போகிறாங்களா, அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்களை, அதுவும் வந்து இந்த தரிசனத்தோட கிறிஸ்துவே உடைய தேவ ஆவியை பெற்ற மனுஷங்க கிட்ட இதை உங்கள் விஷனை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இங்கே என்ன, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள்னு அவங்கள எழுப்புறார். ஓகேயா, எழுப்புறது அவருடைய வேலை. ஓகே, நீங்கள் அந்த இருக்கணும் இல்லை பரிசுத்தத்தில், அந்த அவர் நியமித்த இடத்துல அவருடைய சித்தத்தின்படி நிற்கும்போது உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை தேவனுடையதாக அவங்க இருதயத்துக்கு போய் அவங்கள எழுப்போம். சரியா, நீங்கள் அவங்கள வந்து போய் தொல்லை பண்ணி அதெல்லாம் அது கர்த்தத்துவம் கிடையாது. சரியா, ஓகே. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ப்ரேயர் வாக்கு. 2வது வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி அந்த சிந்தையோட
தேவனோடு தேவ மனுஷர்களோட ஷேர் பண்ணி உங்கள் விஷனை ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து உங்களோட சேர்ந்து கட்டுறதுக்கு எழுப்புங்க. ஹalleluya. இது வந்து ஒன் மேன் ஷோவே கிடையாது. ஓகே, லீடர்ஷிப் ஒருத்தர் தான் இருந்தாலுமே இது வந்து யூனிட்டி சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே வந்து சேர்ந்து செய்கிற வேலை தான் வந்து அவருடைய ஜீவனுக்கு ஏதுவாக மாளிகையாக நீங்களும் நானும் கட்டப்பட்டு வந்து இசைவாய் கட்டப்பட்டு வருகிறோன்னு வசனம் சொல்லுதில்ல. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஜீவ கல்லுக்கு ஒப்பாக இருக்கிற கல்லாக தான் நீங்களும் நானும் இணைக்கப்பட்டு கட்டிட்டு வரோம் கட்டுவிக்கப்பட்டு வரோம். ஓகேவா? சரி, அப்போ ரெண்டாவது நம்ம எல்லாத்தையும் அந்த எல்லாரும் மீன்ஸ் அந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணி எல்லாரும் ஒன்றா கட்டுறதுக்கு ஆளுங்களை எழுப்புறது. ஓகே, மூணாவதாக யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ஓகே, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அணிவகுத்து இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ காலாட்படை, குதிரை படை, இது ஓகே, ஒவ்வொரு படைகள் இருக்குது, சோல்ஜர்ஸ் இருக்காங்க அங்கே, அதில் பராக்கிரமசாலிகள் இருக்காங்க. ஓகே, எல்லோரும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒன்றா இது பண்ணுவாங்க. ஆனால் அங்கே அணிவகுத்து நிற்கிறது இவங்க இங்கே தான் இருக்கணும், இவங்க இங்கே தான் இருக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்களோ அது பேஸ்டாக வந்து இவங்க நிற்பாங்க. பிளான் என்ன ஒர்க்கிங் பிளானாக அந்த யுத்த ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். எனக்கு கரெக்டாக தெரியல அதை விலைக்கு சொல்கிறதுக்கு, நீங்களே பாருங்களேன். சரியா, ஸ்ட்ராட்டஜி. சரி, நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதிலே பார்த்துட்டோம். ஓகேவா? யோவேல்லையே நம்ம அழகாக கர்த்தர் சொல்லியிருந்தார், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள் அப்படின்ட்டு. இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம நெகேமியாவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது உங்களுக்கு கர்த்தர் என்ன பேசுகிறதில்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அனுபவத்தின் மூலயமா ஒரு ஆலோசனையும் கூட கொடுக்குறேன். சரி, அதாவது இங்கே என்ன வசனம் சொல்லுதுன்னா, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். அதாவது மண்வெட்டினா என்ன, அறிவாள்னா என்ன, இதெல்லாம் வந்து தங்களுடைய ஜீவனுக்கு ஏதுவாக ஒரு வருமானத்தை, ஒரு ஆதாயத்தை உண்டு பண்ணுறதுக்குரிய பொருள். ஓகேவா? இதை போர் ஆயுதங்களாக மாற்ற சொல்கிறாரு பாருங்களேன். மண்வெட்டி அந்த வேலைக்கு, ஆனால் இதை பட்டயங்களாகவும் அறிவால் ஈட்டிகளாகவும் அடியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இருக்கிறத விட்டுருங்கப்பா, இருக்கிறத மறந்துடுங்க, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றார். புரியுதா? அப்போ தான், அப்படி வரும்போது தான் யுத்தம் கர்த்தருடையது இல்லையா, ஜெயம் வந்து கர்த்தரால் வரும் இல்லையா. ஓகே, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுக்கிறவனா அல்ல, விளை செய்கிற தேவனாலே வந்து அப்படி வசனம் சொல்லுது இல்லையா. அப்போது அதனால தான் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஓகே, அப்படி இருக்கும்போது தான் இப்போ நம்ம நினைப்போம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வருமானம் எல்லாம் என்னாலன்ட்டு இது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு, பவுல் அப்படி தானே, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையமாக விட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா. இப்போ எதனால மோசை கூட சொல்கிறார், ஓகே, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய மனுஷங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டேன் அப்படின்ட்டு பார்வோனுடைய குமாரத்தின் மகன் சொல்லப்படுவதையும் வெறுக்கிறார். ஓகே, அப்போது இந்த கிறிஸ்துவம்னா என்ன, அவரோடு கூட பாடுகளை சகித்தோம், அவரோடு கூட வந்து மரணத்துக்குள்ளானோன்னா அவரோடு கூட நம்ம உயிர்த்தும் இருப்போம். ஓகே, ஹல்லேலூயா. சரி, அப்போது நீங்கள் செய்கிற வேலையை விடுங்கன்னு சொல்கிறார். புரியுதா? கர்த்தர்கிட்ட நீங்கள் எப்படின்னு தெரியாது, உங்களுக்கு எப்படி பேசுகிறாரோ அதை தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க. சரியா? ஃபுல் டைம் கர்த்தருக்குன்னு நீங்கள் வான்னு சொல்லி கர்த்தர் கூப்பிட்றாரு. ஓகே, இது ஒன்று. இனி ஒன்று, ஓகேயா, இதுக்கு ஆதார வசனமாக தீமோத்தேயுவில் ஓகேவா என்ன சொல்கிறார்னா, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொடுத்தவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அப்படின்னு. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்து உங்களை வச்சு நிறைய காரியங்கள் இந்த காலத்தில் உங்களை கொண்டு பயன்பெறும்படியாக உங்களை அழைச்சி இருந்தும் நீங்கள் வந்து இடறி அது புரியாமலாம் இருந்தீங்கன்னா, யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்துல இருந்து வந்த மாதிரி உங்களுக்கு பதில் இன்னொருத்தர் ஆல்ரெடி உங்கள் கூடிய பக்கத்துலேயே வந்து ஏற்படுத்தி வச்சுருப்பார். அது உங்களுக்கு தெரியாது. இந்த காலத்தை விட்டுறாதீங்க, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது. தயவு செஞ்சு இதை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. ஓகேயா? உங்களுக்கு இடரலாக இருக்கிறதே வேலை தான். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் அதை விடணும்னு சொல்கிறாரு. இது ஒன்று. ரெண்டாவது, நெகேமியா அதுலேயே அவருடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன், செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, உங்களுக்கு முழு நேர ஊழியம் இது உங்களுடையதாக இருந்தால் அது அப்படியே ஆகட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ அடுத்ததாக
13வது வசனத்துலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக வாசிக்கிறேன். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிறேன். அப்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஓகேவா, கட்டுவோம் வாருங்கள் கூப்பிட்றாரு. அதுக்கு அடுத்து வந்து நெகேமியா வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இப்போ 3வது அதிகாரம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடமா அவங்களால முடிஞ்சு சொந்தமாக அவங்களே கட்டி எழுப்பிட்டு வராங்க. இது வந்து மற்றவங்களுக்கு கேள்விப்படும்போது அவங்க எல்லாமே வந்து எதிராக எல்லாம் வராங்க. ஓகே, அப்போது இந்த வேலை நின்றுடாதபடிக்கு தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போகாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க? அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். ஹல்லேலூயா. யுத்தம் யார் பண்ணுவா? புருஷர்கள், அதான் ஆண்களாக பிறந்த மனுஷங்க. அது குறிப்பிட்ட வயசுலேருந்து குறிப்பிட்ட வயசு வரைக்குமே. இதை நம்ம இந்த பிரமாணங்களில் பழைய ஏற்பாடில் வாசிக்கும்போது அழகாக கர்த்தர் சொல்லியிருப்பார். யுத்த சன்னத்தர் யார், எந்த வயசு, என்ன இதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக வசனத்தில் இருக்குது. ஓகேயா, இங்கே என்ன சொல்லியிருக்கு? குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். ஹல்லேலூயா. பெண்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை யுத்தத்துக்கு. ஆனால் இங்கே குடும்பம் குடும்பமாக எப்படி நிறுத்துறார் பாருங்களேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஓகேவா, யாருன்னா இந்த சன்பல்லாத்தும் தோபியாத்தும், ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னும் அதிகமாக கூட பண்ணுவாங்க. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து இந்த இடத்துல மேற்கொள்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அதாவது யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க. ஓகே, அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும், யாருக்கு யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறார்? உங்கள் சகோதரருக்காகவும், உங்கள் குமாரருக்காகவும், உங்கள் குமாரத்திகளுக்காகவும், உங்கள் மனைவிகளுக்காகவும், உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்க. அதாவது நீங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யுத்தம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறார். ஓகேவா, 16ல் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். இது 2வது ஸ்ட்ராட்டஜி. ஓகே, எப்படின்னா பாதி பேர் வேலை செஞ்சாங்க, பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அப்படின்ட்டு. அதாவது பாதி பேர் வேலை செய்கிறாங்க, பாதி பேர் ஊழியம் செய்கிறாங்க. ஓகே, மினிஸ்ட்ரியில். ஓகே, ஊழியங்கிறது லிட்ரலாகவே பிசாசுக்கு அகெயின்ஸ்டாக, ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டும் பணி. ஓகே, லிட்ரலாக பிசாஸ் அகெயின்ஸ்ட் டு ஈவில். ஓகேவா, இதை இப்படி சொல்கிறேன், யுத்தம்ங்கிறப்போ இப்படி சொல்கிறேன். ஓகேவா, இது தேவனுக்கு உகந்தது, இதற்காகவே உங்களையும் என்னையும் நியமிச்சிருக்கார். ஓகே, செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பாதி பேர் வந்து வேலை செய்யுங்க, பாதி பேர் வந்து யுத்தத்துக்கு போங்க அப்படின்னு. அதாவது நீங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்கன்னா ஒய்ஃப் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, வீட்டில் இருந்து ஆன்லைன் ப்ரேயர்ஸு, ஜெப கொடுங்க, இந்த மாதிரி. உங்கள் கணவர் உங்களை அனுமதிச்சா, அவருக்கு மனப்பூர்வ சித்தமாக இருந்தால், ஓகேவா, அவர் தடை பண்ணார்னா அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஓகே, வசனத்தின்படி பொருத்தனை பற்றின விஷயத்தில் வந்து சொல்லுவார் இல்லையா. நீங்கள் ஒரு பொருத்தனை தேவனுக்குன்னு சொல்லி பண்ணி அதை வந்து உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் தகப்பனோ கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் கணவரோ தடுத்தால் அது உங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அதே தான் மினிஸ்ட்ரிலையும். சரியா, அப்போது அவர் தடுத்தா விட்டுருங்க. ஓகே, அந்த ஸ்டெப்ஸ் விட்டுருங்க, அவரை மாற்றுவார் கர்த்தர். ஹல்லேலூயா. என்ன மாற்றினார், அதனால் தைரியமாக வந்து என்னால் சொல்ல முடியும். சரி, ஓகே. அப்படி இல்லை, பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களுக்குள்ளனா அதான் உங்கள் வீட்டில் பாதி பேர் வந்து வேலைக்கு போங்க, பாதி பேர் வந்து கர்த்தருக்குன்னு, ஓகே, எழும்பி பிரகாசிங்க. இது செகண்ட் ஸ்ட்ராட்டஜி. 3வது ஸ்ட்ராட்டஜி, நம்மளே இப்போ 17வது வசனத்தில் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இது 3வது. அதான் உங்களுக்கு எதுன்னு பாருங்கள், உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லலை. ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் எதை வைக்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க உங்ககிட்ட சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. சரியா, அப்போது ஒரு கையில் வேலையும் ஒரு கையில் வந்து பட்டயமும் பாதி பாதி. அப்போ இப்போ நீங்கள் டியூட்டி போங்க, டியூட்டி போயிட்டு டியூட்டி முடித்த டைமில் இருந்தே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். ஓகேவா, மினிஸ்ட்ரினா என்ன? தேவ சித்தத்தின்படி செய்கிறது. ஓகே, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, நீங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட வந்து ஃபுல்லாக பைபிள் வாசி தியானிச்சு துதிச்சு ஜெபிச்சுட்டே இருப்பீங்க. அதான் 3 மாதம் முடிவில் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். ஒருத்தர் போய் பாரு, இந்த 2 வசனத்தை சொல்லுன்னு சொல்லுவார். ஓகே, அப்போ 3 மாதமாக உங்களை ஆயத்தப்படுத்தினது இந்த 2 வசனத்தை ஒரு நபர்கிட்ட சொல்கிறதுக்கு. புரியுதா? ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே, செய்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து
கம்மியாக இருக்கலாம், குட்டியாக இருக்கலாம், நமக்கு வந்து சீப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் ஆயத்தம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு பேழைய அது எத்தனை நாள் யூஸ் ஆச்சு, ஆனால் அதை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருஷமாக கட்டுறானா நோவா? அந்த ஆயத்தம் ரொம்ப 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 முக்கியம். சரியா? அப்போ இந்த 3த்தில் எதுன்னு சொல்லி பாருங்கள். யுத்தத்துக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த இடத்த போய் பார்க்குறது. ஓகேயா? இடத்த ப்ரேயர் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது உங்கள் விஷனை ஷேர் பண்ணி அதுக்கேற்ற ஆளுங்களை சேர்க்கிறது. 3வது உங்களுக்கு என்ன ஃபுல் டைமா பார்ட் டைமா ங்கிறத நீங்கள், இல்லை ஃபேமிலியில் 2ஆக பிரித்து அப்படியாங்கிறத நீங்கள் பாருங்கள், நியமிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேவா? இதில் கர்த்தரே யுத்தம் செய்கிறனால தான் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஓகேயா? நான் என்னால் முடியாது. ஓகேவா? எனக்கு வசனம் தெரியாது. நான் ஒரு பலவீன, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியுது. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஓகே, அப்போ நான் இல்லை, நான் இந்த இடத்துல இல்லை. ஓகே, அவர் தான் எல்லாம். அவர் என்னில் கிரியை செய்கிறனால பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு ஆயத்தமாகலாமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.